ஹாய் விவோஸ், வெல்கம் டு சங்கி சமையல். நான் ரேணு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை தான் சொல்லி தர போகிறேன். முதல்ல ஹானஸ்ட்டாக அதுக்கு ரிவ்யூ கொடுத்துடலாமா? இந்த தோசை டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இல்லை. ஆனால் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக பார்க்காதீங்க, ஹெல்த்துக்கு சாப்பிட்றவங்க செஞ்சு பாருங்கள். நான் ஹெல்த்துக்காக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போது 2 கப் முளைக்கட்டின பயிரை நான் எடுத்திருக்கேன். கூட 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஊற்றுனீங்க அப்படின்னா சத்தியமாக தோசை வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வரவே வராது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அரிசி மாவு, இல்லைனா இட்லி மாவு, இல்லை தோசை மாவு, ராகி மாவு, இல்லைனா கோதுமை மாவு ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணி ஊற்றினா தான் ஒழுங்காக வரும். இல்லை இப்படி தான் சொதப்பலாம் அமையும். ஸோ கவனமாக இந்த ரெசிபியை செஞ்சு தான் பார்க்கணும் அடம் பிடிக்கிறவங்க இது கூட கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். இதுக்கு நல்ல ஒரு கார சட்னி வச்சு சாப்பிடுங்க. இந்த தோசை ஊற்றும் போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட ஹெல்த்துக்கு சாப்பிட்றோம்ல, அதுக்காக டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்காதீங்க. ஸோ ஏன்னடா இவங்க செஞ்ச தோசைக்கு இப்படி ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்களேன்னு நினச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க. உண்மையான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.